ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒன் இங்கிலீஷ் டிப் பார்த்துட்ருக்கோம். அதில் கிளாஸ் நம்பர் 26 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைல் ஆப்பில் மார்ச் மந்த் ஆஃபராக பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான மெகா வீடியோ கோர்ஸ் வந்து வெறும் 550 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இன்னும் 2 டேஸில் இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Fine, so let me move on to the today's question. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, phrasal replacement. ஓகேங்களா guys, இவ்ளோ நாள் நம்ம அந்த அதாவது 25 டேஸா நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, error spotting பார்த்துட்டு இருந்தோம். error spottingலயும் சரி, phrasal replacementலயும் சரி, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு grammatical rule தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ ஓவராலா கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்க ஒரு டிப்ஸ் நோட் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல phrasal replacement what is that அப்படின்னு பார்ப்போம். Which of the word or phrases given below each sentence should replace the word or phrase printed in bold in the sentence to make it grammatically correct? The sentence is correct as it is given. Mark no correction is required அப்படிங்கறாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சென்டென்ஸ்ல ஒரு phrase வந்து boldல print பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த பார்ட்ல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, அதாவது வேற எங்கேயும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பர்டிகுலர் பார்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது பெர்ஃபெக்ட்டாவே இருக்குன்னா நோ கரெக்ஷன் ரிக்வயர்டா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். So let me move on to the question. A lot of time we hear from actors that they regret the kind of roles they have been doing all this while, but this actor says he has never any regrets அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா கைஸ்? He has never any regrets அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஃபைன் கைஸ். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜென்ரலாவே ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிக்ரெட் இருக்குமா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிருக்க வேண்டாம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து எனக்கு இந்த ரிக்ரெட் அப்படின்னா வருத்தப்படும், நான் இந்த ரோல் பண்ணிருக்க தேவையில்லை, அந்த மாதிரி வருத்தப்பட்டிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ். பட் ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ்ல எதுவுமே நான் வருத்தப்படுற மாதிரி எந்த ரோலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா கைஸ்? பட் திஸ் ஆக்டர் says he has never any regrets. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா he has never any regrets ன்னு வராது. never அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ் வேர்டு தான், any அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் சேர்ந்து வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம ரெண்டு வேர்டு அப்படிங்கிற இந்த இடத்துல தேவை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா obviously there is an error. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? he has never அப்படின்னு வராது. ஸோ இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு பாருங்க. he never has have அப்படின்னு வருமா? இப்போ நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா has have எல்லாமே பாத்தீங்கன்னா has have இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் a V1 verb. இதோட லாஸ்ட் V3 ஃபார்மேட் என்னதுன்னா had அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே கைஸ்? has have past tenseல பாத்தீங்கன்னா நம்ம இந்த had ன்னு கூட past tenseல எடுத்துப்போம். சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த has have ரெண்டுமே V1 verb தான். சோ ரெண்டு V1 verb சேர்ந்தாப்ல நீங்க யூஸ் பண்ணா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்காது. சோ டெஃபினட்டாவே இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது, பட் திஸ் ஆக்டர் சேஸ் he has never had any regrets. That he has never had any regrets. இது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிராமட்டிக்கலி எல்லாமே கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட், he has no any regrets அப்படின்னு வருமா? தேர்ட் ஒன்க்கு வாங்க. he has no, அகைன் இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பர்ஃப்ளூவஸ் தான். no அப்படிங்கிறதும் நெகட்டிவ், any அப்படிங்கிறதும் நெகட்டிவ். சோ ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தாப்ல வராது. சோ இதுவும் பாசிபிள் இல்ல. அடுத்தது, he has had any regrets, but this actor says he has had any regrets அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டென்ஸே பாசிட்டிவ் ஆகிற மாதிரி இருக்கு. புரியுது? அவனுக்கும் ரிக்ரெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸோட மீனிங்கே மாத்திடுது. புரியுதுங்களா கைஸ்? பட் திஸ் ஆக்டர் சேஸ் he has had any regrets அப்படின்னா அவனுக்கும் ரிக்ரெட் இருக்கு அப்படின்னு தான் அவன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ சென்டென்ஸோட மீனிங்கே மாத்திடுறதுனால இதுவும் வராது. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். he has never had any regrets. he has never had any regrets அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல perfectly கரெக்டா இருக்கும் கைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா has no anyன்னு சொன்னல, இந்த இடத்துல has no any அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர்ஃப்ளூவஸ் வேர்ட்ஸாவும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா
has no any regrets அப்படினா இந்த இடத்துல regrets அப்படிங்கிறது noun. ஓகேங்களா கைஸ், நவுனை குவாலிஃபை பண்ற விஷயம் என்னது, இந்த anyங்கிறது adjective, அதே மாதிரி நோங்கிறதும் adjective. adjectiveனு சேர்ந்தாப்புல வரக்கூடாது. adjective குவாலிஃபை பண்றது adverb-ஆ வரலாம். சோ இந்த இடத்துல not வந்தா கூட அது கரெக்ட் தான், பட் no வரக்கூடாது. புரியுதுங்களா கைஸ்? not வந்துருச்சுன்னா it acts as adverb மாதிரி ஆக்ட் ஆகும். சோ not கூட வரலாம், பட் has no any அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. புரியுதுங்களா கைஸ்? சோ இந்த டிப்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர்ஃப்ளூவஸ் வேர்ட்ஸ்னா என்ன, ரெண்டு V1 verbs சேர்ந்தாப்புல வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? தட்ஸ் இட் கைஸ். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.